உயிர் பயம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் இருக்கும். அந்த உயிர் பயம் எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொமேரியன் டாக் வந்து வீட்டில் வளர்த்து தெருவில் விட்டுருக்காங்க சார், இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு ஆட்வர்ட்ஸ் கடை அந்த இதுக்குள்ளே வந்து பதுங்கியிருக்கு, நீங்கள் வந்து உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவும் போல தான் நம்ம ஒரு விலங்குகள் இந்த மாதிரி ஒரு அனாதையாக விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்குறது சாப்பாடு தான். இப்போ அதை நான் பார்க்க போகிறேன். அது இப்போ பாருங்களேன் எங்கே போகிறோன்னு, எங்கே இருக்குன்னு. இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்தால் போதும், வெளியே வந்தால் மற்ற நாய்கள் கடித்து கொண்டுடுவாங்க அப்படிங்கிற அந்த உயிர் பயத்தோடு இங்கே வந்து படுத்திருக்கு. இந்த உயிர் பயத்துக்கு ஏன் காரணம்? அதாவது நாய்களில் வந்து 2 பிரிவுன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. தெரு நாய்கள், இன்னொன்று ஆதரவற்ற தெருநாய்கள். தெருநாய்கள் வாழ்ந்துடும், ஆதரவற்ற தெருநாய்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உயிர் படத்தோடு வாழ்கிற இந்த நாய்கள் வந்து வாழவே முடியாது. இப்போது பாருங்களேன், இந்த இடத்துல இங்கே வந்து பதுங்கி இருக்குன்னா இதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி தண்ணி கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்போது பசியாக இருந்து ஒரு சில நாட்கள் தான் உயிரோடு வாழ முடியும். இந்த நாய் வந்து ரொம்ப சின்ன குட்டி நாய் கிடையாது, ஓரளவுக்கு வளர்ந்த நாய் தான். வளர்ந்துருக்கு, இன்னொன்று நிறைய குட்டி போட்டிருக்கும் போல் இருக்குது. அப்போது இதை வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதை குட்டி போட வச்சு அதை விற்றுருப்பாங்க. விற்று காசாக்கி தானே சாப்பிட்ருப்பாங்க. உங்களுக்கு மனசாட்சி வேணாமா? வியாபாரம் பண்ணுறதுக்கு, தொழில் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ தொழில் இருக்குது. அது ஒரு உயிரோட விளையாடி அதை குட்டி போட வச்சு அதை விற்றுட்டு இந்த மாதிரி தெருவில் விடுறோமா? கொஞ்சமாக மனசாட்சி இருக்காதா? என்ன நியாயம் உங்கள் நியாயம்? ஒரு உயிரோடவா விளையாடுறது? இப்போது இந்த இடத்துல பதுங்கி இருக்குது, சாப்பிட வர மாட்டேங்குது, பயப்படுது. நாங்கள் தூர போன பிறகு தான் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அந்த பயம் தெளிஞ்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு. எங்கே போச்சோ, எல்லாம் நாய்க்கு கடிச்சோ என்னாச்சோன்னு தெரியலன்னும் போது மறுபடியும் வேறு இடத்துல இருக்கிறது தெரிஞ்சு மறுபடியும் நான் இப்போ அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். இப்போது தேடி போகிறேன், நான் அந்த இடத்துல இல்லை, இந்த காலி கிரவுண்ட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அதை ஒட்டுன்னு இன்னொரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஓரமாக போய் மரத்தடியில் படுத்துருக்கு. இப்போ நான் போகிறேன், என்னை பார்த்து குலைக்கலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு தெரியும். ஆனால் அது இன்னும் என்னை பார்த்து வாலாட்டல. அந்த பயம் இருக்குது. எப்போ நம்மளை பார்த்து ஒரு நாய் வாலாட்டுதோ அப்போ தான் அதுக்கு பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் அதே பயத்தோடு தான் இங்கே வந்து பதுங்கியிருக்கு. இங்கே எப்படி இதுக்கு சாப்பாடு கிடைக்கும்? இப்போ நான் மட்டும் இது சாப்பாடு கொண்டு போய் இந்த வேலை கொடுக்கலன்னா இங்கேயும் அதே நிலை தான். வெளியே ரோட்டுக்கே வர முடியாது. அது இந்த உயிர் பயத்தோடவே வாழ்ந்து செத்து போயிடும். அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து இது வந்து இப்போ சாப்பிடுது. முன்னாடி சாப்பிட பயந்த நாயே வந்து இப்போ சாப்பிடுது. அங்கே தண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி வந்திருக்கேன். இப்போ அது என்கிட்ட ஒரு வேளை இதே இடத்துல இருக்கணும். ஏன்னா பாதுகாப்பில் எப்போ எங்கே ஓடுதுன்னு தெரியல. இதே இடத்துல இருந்து எனக்கு வாலாட்டினா என்னால் தொட முடிச்சா நான் வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் வந்து அதை தத்தெடுக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வாங்க, நான் தத்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு திரும்ப கேட்குறேன், ஒன்று குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நாய் வாங்கினாலும் இல்லை வியாபாரத்துக்கு நாய் வாங்கினாலும் கடைசி வரைக்கும் வளர்க்க முடியும்னா மட்டும் வாங்குங்க. இந்த மாதிரி வளர்த்து தெருவில் விடாதீங்க. உயிர் பயத்தோட அது வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் சாகடிச்சு செத்து போயிடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடத்துங்க. நம்ம தானே மனிதர்கள் வந்து விலங்குகள் கூட மோசமாக நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது நல்லதில்லை. இப்போ வந்து இந்த மாதிரி நாய்களுக்கு நான் பார்க்குறது, சாப்பாடு போடுறது, வைத்தியம் பார்க்குறது, இது எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. தொடர் தேவைகள் இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நல்லது. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.